வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரோஸ் சிரப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம வந்து இந்த கப்பில் ஒரு 6 கப்பு அளவு இருக்குது, அளந்து வச்சுருக்கோம். இப்படி அழுத்தி பாருங்கள், இந்த அளவு அழுத்தா போதும். இந்த மாதிரி 6 கப்பு இருக்குது. இதே கப் அளவில் 2 கப்பு நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸு பீட்ரூட்டை வந்து தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம மிக்சியில் போட்டு இந்த பீட்ரூட்டையும் இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு. இப்போ இந்த 2 கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம். அதுலேயே 2 கப்பு தண்ணியும் விட்டுக்கலாம். அதே கப்பில் இந்த சர்க்கரை கரைஞ்சால் போதும், அப்புறம் காமிக்கிறோம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிச்சு, ஒரு கொதியும் வந்துருச்சு. இப்போ கம்மி பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள், ரோஸ் பெட்டலும் பீட்ரூட்டும் ஒரு பீட்ரூட்டும் போட்டு அரைச்சது, கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு கப் அளவு தண்ணியே விட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இது வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு பதம் வரக்குள்ள நம்ம இறக்கணும், அவ்வளோதான் இதோட வேலையே. இறக்கிட்டு நல்லா ஆறின பிறகு வடிகட்டி கிளாஸ் ஜாரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கப்புக்கு 6 கப்பு நம்ம பெட்டல்ஸ் போட்டு அரைச்சி விட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னென்னா இப்போ இந்த டைமில் சுகர் வந்து நம்மளுக்கு பத்தலையான்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சர்க்கரை கம்மியாக இருக்குது. அதனால் இந்த டைம் அப்போ நம்ம கரைஞ்சி தான் இருக்குது, இந்த டைம் அப்பயே நம்ம வந்து இன்னொரு கப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு கப்பு விட்டு அரைச்சதுனால நம்மளுக்கு தண்ணி பத்தலை. அதனால் இப்போ இந்த டைமில் நம்ம பார்த்துட்டு நம்ம சுகர் வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த பெட்டல்ஸ் விட்ட உடனே கலக்கி பார்த்துட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போடக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த பிசுபிசுப்பு பதம் வர வரைக்கும் சர்க்கரை எதுவும் போடக்கூடாது. வந்ததும் அப்படியே இறக்கிடணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தொட்டால் வந்து பிசுக்கு பதம் இருக்குது, ஆனால் வந்து கம்பி பதம் வரல. நம்ம இந்த பிசுக்கு பதம் வரக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, வடிகட்டிட்டு ஆறின பிறகு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம இது ஒரு கப்பு வந்து வாட்டர் விட்டு நம்ம ரோஸில் அரைச்சதுனால சுகர் வந்து 2 கப்பு தான் நம்ம போட்டோம், பத்தலை. அதனால் ஒரு கப்பு ஆட் பண்ண பிறகு கரெக்டாக இருக்குது. நீங்களும் அதேமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணின்னுட்டேன், சுகர் பத்தலை, ஓகேங்களா? அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை சிரப்பை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு. ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து மில்க் வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன். பாருங்கள், 2 கப்பில் மில்க் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சிரப்பை வச்சு நம்ம ரோஸ் மில்க் எப்படி தயார் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும்னா போட்டுக்கோங்க, சில்லுன்னு. ஏற்கனவே பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னு தான் இருக்குது, அதனால் நாங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடலை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே சுகர் எல்லாமே இருக்குது. இப்போ இப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான், இப்படியே குடிக்க வேண்டியது தான். அப்படியே நம்மளுக்கு வந்து ரோஸ் வாட்டர்லாம் அந்த எசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதே வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி ரோஸ் மில்க் அப்படியே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.